வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். அவர்களெல்லாம் அந்த விதை, அதாவது இறைவார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்ளாதவர்கள். நாம் புரிந்து கொண்டால்தான் அடுத்த படிக்கு போக முடியும். அடுத்த படி என்ன என்றால், பாறையில் விழுந்தது அப்படின்னா வேறற்றவர்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இறைவார்த்தையில் திளைத்திருப்பார்கள், கேட்டு அதை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மறந்து போயிட்டு இன்னலோ இடுக்கணோ வந்ததும் அதை மறந்து விட்டு அந்த இன்னல் இடுக்கன் குறித்தே கவலைப்பட்டு இதை விட்டு விடுவார்கள், மறந்து விடுவார்கள். அடுத்தது மூன்றாவது நிலை தான் முட்செடி. முட்செடியில் இடையில் விழுந்த விதைக்கொப்பானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உலக கவலை, செல்வமாயை மற்றும் உலகத்தை குறித்த தீய நாட்டம், டிசையர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் சரியான மொழிபெயர்ப்பாக எனக்கு தெரியலை, அதனால் நானே சொல்கிறேன். அது உலக ஊனியல்பு நாட்டம். அப்போ ஊனியல்பு நாட்டம் எங்கே இருக்கிறது என்றால், ரோமையர் 8 5 வாசிங்கன்னா 8 வாசிங்கன்னா, இந்த ஊனியல்பு நாட்டம் கடவுளுக்கு பகையானது என்று சொல்லப்படும். அதுமாதிரி இந்த 3 விஷயம் என்ன செய்யும் என்றால், நம்மை மறக்கடித்து விடும். எதை மறக்கடித்து விடும்? என்ன கேட்டு புரிந்து கொண்டோமோ அதை எப்போது மறந்து விடும் என்றால், செல்வமாயை. அப்படின்னா நான் சம்பாதிக்கணும் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கனவு காணணும்னு அப்துல் கலாம் சொன்னார் என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் அல்லவா? அந்த கனவு தான் நம்மை வேறு பக்கம் அழைத்து செல்லக்கூடிய கனவு. இஸ்லாமிய ஒரு மாடல் இதில் இல்லை. ஆனால் அப்துல் கலாம் சொன்னது நம் இதில் இப்போதைக்கு பொறுத்தலை. நீதி கதையில் அப்துல் கலாம், மகாத்மா காந்தி போன்றவர்களுடைய கருத்துக்கள் எப்படி நம்முடைய மீட்புகை பாதிக்கிறது என்று சொல்ல இதில் எதுவும் செய்யவில்லை. இருந்தாலும் நாம் சில விஷயங்கள் இந்த மாடல் மூலமாக, இந்த நீதிக்கதை மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் உலக கவலை, செல்வமாயை, ஊனியல்பு நாட்டம், இந்த 3 விஷயம் சாத்தான் பயன்படுத்துகிறான். எதற்கு என்றால், நம்மை திசை திருப்ப வைக்க, நம்மை அதாவது நெறிக்கேட்டிற்கு அழைத்து செல்ல. பைபிளில் உள்ள வார்த்தைகள் பயன்படுத்தினால்தான் நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது புரியும். எங்கே 2 தெசலோனிக்கர் 2:7 வாசிக்கும் பொழுது அது தெரியும். நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இதுதான் அந்த நெறிக்கேடுங்கிறது நாம் அங்கே புரிஞ்சுக்கணும். நெறிக்கேடுனா உடனே நம்ம எங்கே போகிறோன்னா, மாரல் சயின்ஸுக்கு போயிடுறோம், எத்திக்ஸுக்கு போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த மாரல் தவறி நடப்பது தான் நெறிக்கேடு என்று நினைத்து கொள்கிறோம். அது மாதிரி புரிய வைக்கிறாங்க. மாரல் தவறி நடப்பது திருவிழியத்தில் கூறப்படும் நெறிக்கேடல்ல. அது நெறிக்கேடாக இருக்கலாம். எந்த நெறிக்கு? வள்ளுவர் நெறி, வள்ளுவர் காட்டும் நெறிக்கு நெறிக்கேடாக இருக்கலாம். அதை அதை குறித்து பேசவில்லை. நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்றால், கடவுளுடைய திட்டம். இதில் பார்க்கிறோம், விருந்தோமையில் என்ன செய்கிறார் என்றால், அவர் நம்ம எல்லாம் விருந்துக்கு அழைக்கிறார். எதற்கு என்றால் தத்தெடுக்க. அதான் நாம் புரிந்து கொள்ளணும். அந்த விருந்துக்கு போவது, அந்த உறவு, அவர் நாம் தத்தெடுக்கப்பட யார் இடரல் செய்கிறார்களோ அவர்தான் நெறிக்கேட்டை கொண்டு வருகிறார்கள். அந்த நெறிக்கேட்டை விளைவிக்க சாத்தான் எடுக்கும் முயற்சி தான் இந்த உலக கவலை, செல்வமாயை, அப்புறம் ஊனியல்பு நாட்டம். சரியா? அப்ப செல்வமாயை அதுக்காக இழுக்கிறவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா, எப்படி வேணாலும் வச்சுக்கோம், பாய் சாப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த அப்துல் கலாம் அவருடைய நோக்கம் என்ன என்றால், செல்வமாயை. உலக கவலையும் அவருக்கு இருந்தது, அதெல்லாம் இருந்துச்சு தான், அதெல்லாம் கிரேட்டு தான். நம்ம அது தவறுன்னு சொல்லலை, அவர் ஒன்றும் வில்லன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அந்த போதனை எங்கே பாதிக்கிறது என்றால், நாம் கடவுளால் தத்தெடுக்கப்படுவதற்காக பிறந்திருக்கிறோம் என்ற அந்த புரிதல் மறக்கடிக்கிறதுக்கு அவருடைய போதனை உதவுகிறது. அதான் பிரச்சனை. நாம் மறக்காமல் அப்துல் கலாமை கடைபிடித்தால், சொல்வதை கடைபிடித்தால் அதில் எந்த தவறும் இல்லை. புரிதல் பற்றி பேசிட்டு இருக்கிறோம்.
இந்த புரிதலை மறந்து விடாமல், கடவுளுடைய குடும்பத்தில் நாம் சேர்வதற்காக தான் நம்மெல்லாம் கடவுள் படைத்து இருக்கிறார் என்ற அந்த புரிதல் எப்பொழுதெல்லாம் மறந்து விடுகிறோம் என்றால், இந்த உலக கவலை, செல்வமாயை, ஊனியல்பு நாட்டம், இதில் ஏதாச்சும் நமக்கு வந்துச்சுன்னா இதை மறந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, இதை அடைய போகிறோம். எங்கள் திருப்பலி நேரத்தில் அப்படி வச்சுங்க, திருப்பலி காணாமல் இவற்றையெல்லாம் தேடி செல்கிறோம். அந்த நேரத்தில் அதாவது சிலர் அதை எப்படி உங்களுக்கு வசனமாக சொல்லணும்னா, இன்றைக்கி ஏன் நீங்கள் பூசைக்கு போகல அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்டால், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேலை அப்படின்னா, இல்லை நான் போகலைன்னா எனக்கு பல லட்ச ரூபா வியாபாரம் அன்னைக்கு அந்த நேரத்தில் போயிடும், அதுக்காக போனேன். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்தது, நான் அந்த நேரத்தில் தான் அதை போய் சால்வ் பண்ணணும், அதனால் வர முடியல. அப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்வார்கள். சிலர் என்ன சொல்வார்கள், குழந்தைக்கு பரீட்சை, அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்வார்கள். அது ஊனியல்பு நாட்டம், படிக்கணும் தான், ஆனால் கடவுளை மறந்து விடாமல் அதை படிக்க வேண்டும். எல்லாம் படித்த பொழுது என்னதான் பெரிய பரீட்சையாக இருந்தாலும், பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும், திருப்பலி என்பது கட்டாயம் ஆக்கப்பட்டு, முக்கியமான அது போன்ற நாட்களில் தான் நாம் திருப்பலிக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்தி எங்களை திருப்பலிக்கு அழைத்து செல்வார்கள். அந்த அரை மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரம் வீணாகாது. நான் அதுபோன்று சென்ற பொழுது, சிறுவனாக இருந்து சென்ற பொழுது, நான் அதை எப்படி எடுத்துக்கொள்வேன் என்றால்,